குணத்திலேயோ எதுல இருந்தாலும் சரி. ஆனா இன்னைக்கு சின்ன பிள்ளையிலே வளரும் பொழுது ஜீன்ஸ் பேட்டையும் டிஷர்ட்டையும் போட்டு வளர்த்தா பிள்ளைக்கு அந்த புள்ள காலேஜ் படிக்கும் போது எதை கேட்கும்? சின்ன பிள்ளை தானங்க, இதுக்கு என்னங்க இருக்குங்கிறாங்க. சின்ன பிள்ளையில எப்படி வளர்க்கணும்? ஹிஜாபை போட்டு வளருங்கள். சின்ன வயதிலேயே 2 வயசு 3 வயசு மஹரம் ஆவறதுக்கு முன்னாடி, பாலிக ஆவறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு ஹிஜாபை கற்றுக் கொடுங்கள். ஹிஜாபை கொண்டு வளருங்கள். அந்த பெண் நாளடைவிலே அப்படி வளர்வாள். 15 வயசு வரைக்கும் ஹிஜாபா கண்ணில் காட்டாம காலேஜ் போகும்போது ஹிஜாபா போட்டு போனா அங்க போயிட்டு கழட்டி வச்சுட்டு பேக்ல வச்சுட்டு சுடிதாரோட உட்கார்ந்துருப்பா. லா இலாஹ இல்லல்லாஹ். யோசித்து பாருங்கள் என்பர்களே, யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், யா நிசா அன்-நபி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா இன் தகைதுன்ன ஃபலா தഖலஅன பில் கௌல் ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன் வகுல்ன கௌலன் மஅரூஃபா. நபியே, உங்கள் மனைவிக்கு சொல்லுங்கள், அந்நிய ஆண்களிடத்திலே பேசும்போது குலைந்து பேச வேண்டாம், கம்பீரமா பேசுங்க. ஏன்? மரபு உள்ள நோயுள்ள உள்ளத்திலே அது நோயை ஏற்படுத்திவிடும், தவறான இச்சையை ஏற்படுத்திவிடும். பேசும் பொழுது தெளிவாக தைரியமாக பேச சொல்லுங்கள் பெண்களை. இன்னைக்கு கணவன்ட்ட நல்லா பேசுறதை விட அந்நிய ஆண்கள்ட்ட அதிகமா பேசக்கூடிய முஸ்லிம் பெண்கள் ஈலா மாஷா அல்லாஹ் அதிகம். கணவன்ட்ட சண்டை போட்டு கோவிச்சிட்டு இருப்பாங்க. வெளியே ஆள் வந்தாலோ வெளியே கடைக்கு போனாலோ நல்லா இழிச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த மூமின்களான பெண்களை தவிர. யோசித்து பாருங்கள். இதுவெல்லாம் துண்டுகளாக எடுத்துச் சொல்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை எப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஐயும் ரஅத்தின், எந்த ஒரு பெண் நறுமணம் அணிந்து கொண்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு மக்கள் அதை நுகர வேண்டும் என்ற காரணத்திற்காக வீதியிலே நடந்து செல்கிறாரோ, முடிவு செய்து கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க, ஃபஹிய ஜானியா, அவள் விபச்சாரி தான், விபச்சாரி தான் அவள். என்ன அர்த்தம் வருது இதுல? ஒரு பெண் தன் ஆடையிலோ அலங்காரத்திலோ எந்த விஷயத்திலேயும் ஒரு அந்நிய ஆணுடைய பார்வை தன் மீது திரும்புவதற்கு வழியை ஏற்படுத்திவிடக் கூடாது. வழியை ஏற்படுத்தினால் அவள் விபச்சாரிதான். விபச்சாரத்திற்கு அழைக்கிறாள். அவளுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் விருப்பத்தை ஏற்படுத்துகிறாள் மக்களின் உள்ளத்திலே. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பெண்களை அப்படித்தான் படைத்திருக்கிறான். ஆண்களின் உள்ளத்தை அல்லாஹ் இயற்கையாக அப்படித்தான் படைத்திருக்கிறான். ஸுகின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா. முதல் எங்க சொல்றான் அல்லாஹ்? உள்ளத்திற்கு அழகாக அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் தான் முதலிலே. ஆண்கள்ட்ட ஈமான், இஸ்லாம், தௌஹீத், இறையச்சம் இருந்தால் இதுவெல்லாம் பாதுகாக்கப்படும். இதெல்லாம் பலகீனமா உள்ள மரபுள்ள நோயுள்ள உள்ளத்திலே என்னாகும்? லா இலாஹ இல்லல்லாஹ்.